நம்ம ஊரில் புது ரோடு போட்டானுங்கன்னா அங்கங்கே டோல்கேட் போட்டு சம்பாதிப்பானுங்க 500 1000 அப்படின்னு ஒவ்வொரு வண்டியை பொறுத்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஆனால் இங்கே குவைத் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டோல்கேட்லாம் கிடையாது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ரோட்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணால் ஃபைன் கட்டணும், அது போக ஃபோன் பேசிக்கிட்டு போன கட்டணும், ஓவர் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைன் கட்டணும், சாப்பிட்டுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைன் கட்டணும், தம் அடிச்சுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைன் கட்டணும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கானுங்க. இந்த கேமராக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சாரில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் கேமரா தான். எல்லாமே ஸ்கேனிங் கேமரா. நீங்கள் காருக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுனீங்களாலும் சரி, ஸோ அந்த காருக்கு கிராஸ் ஆகும்போது, அந்த கேமராவை கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிடும். இது ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி 1000 500லாம் கிடையாதுங்க. இங்கே 5000 10000 15000 இந்த ஒவ்வொரு தவறுகளை பொறுத்து இந்த ஃபைன் அளவு வந்து மாறும். ஸோ எல்லா வண்டியும் கட்டுறது கிடையாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் கட்டுவான். ஆனால் பல்கான அமௌண்ட்டாக இருக்கும். டிக்கெட் போடாமல் ரோட்டில் திரும்புறீங்க அப்படின்னா அதுக்கு 20 தினர் ஃபைனு. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணுன்ட்டு இடையில போய் உள்ளே போடுவீங்க, அந்த மாதிரி போந்தீங்க அப்படின்னா அதுக்கு 15 தினர் ஃபைனு. ரெட் லைட்டில் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் 70 தினர் 80 தினர் ஃபைன் வரும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 13000 ரூபாய்கிட்ட தாராளமாக 13000 15000 ஃபைன் வரும். ஓவர் ஸ்பீடு பொறுத்து அமௌண்ட் வந்து மாறும். நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அந்த ஸ்பீடை பொறுத்து அமௌண்ட் வந்து மாறும். ரொம்ப ஹையான ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா 150 தினர் வரைக்கும் ஃபைன் வரும். ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒரு சில தவறுகளை வந்து நம்ம பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ ஓவர் ஸ்பீடாக போகிறது, ரெட் லைட்டில் கிராஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, இண்டிகேட்டர் போடாமல் திரும்புறது, யூட்டர்னில் நின்று போகாமல் இடையில போய் உள்ளே போடுறது. ஸோ இந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபைன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த ஃபைனை சம்டைம் வந்து நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃபைன் கட்டுறது மாதிரி இருந்தால் நம்ம சம்பளத்தை வாங்கி ஃபைனை கட்டிக்கிட்டு இங்கே வெளிநாட்டில் இருக்க வேண்டியதான். அதனால் நம்ம வண்டி ஓட்டும்போது பார்த்து கவனமாக ஓட்டணும். நம்ம ஊர் மாதிரி டோல்கேட் மட்டும் இருந்துச்சுன்னா கூட தப்பிச்சிடலாம் போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கக்கூடிய ஃபைன்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் குவைத்தில் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நன்றி.